இந்த வீடியோவில் சிரோசிஸ் ஆஃப் லிவர், சரியா? CIRROHSIS, சிரோசிஸ் ஆஃப் லிவர். அதுக்கு இன்னொரு பேர் லிவர் ஃபெயிலியர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரோசிஸ் ஆஃப் லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சிரோசிஸ் ஆஃப் லிவர் பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 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 சின்ன ஒரு வீடியோ, சரியா? உங்களுக்கு புரிகிற மாதிரி. இதுதான் நம்முடைய லிவர். எது தமிழில் இதுதான் நம்முடைய லிவர். இந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, லிவருக்கு தமிழில் என்னது? கல்லீரல். இங்கிலீஷில் லிவர்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த க்ரீன் கலர் பச்சை கலரில் இருக்குல்ல, இது நம்முடைய பித்தப்பை இங்கிலீஷில் கேல் பிளாடர், சரியா? இந்த எல்லோ கலர் மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து நம்முடைய கணையம், பேங்க்ரியாஸ். இந்த கணையத்தில் தான் நமக்கு இன்சுலின்லாம் சுரக்கும், சரியா? ஒரு கூட சொல்கிறேன், இது நம்முடைய லிவர் இல்லைன்னா கல்லீரல். இது நம்முடைய பித்தப்பை, இங்கிலீஷில் கேல் பிளாடர். இது நம்முடைய கணையம், இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ். இதில் தான் இன்சுலின் சுரக்கும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு இங்கே தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பொதுவாக இந்த லிவர், இந்த பித்தப்பை, இந்த கணையம், மூணு பேருமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. ஒரு ஆளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மற்ற ரெண்டு பேருக்கும் யூஸ்வலாக ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி தான் இது மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சரியா? அதனால நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? FATTY, ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிவரில் வந்து கொழுப்பு அடைஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலவங்களுக்கு FATTY, ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு பித்தப்பையில் கல் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த கணையம் பாதித்து சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. FATTY, ஃபேட்டி லிவர். இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கேன் எடுத்து பார்த்தா இருக்கும். ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது. ஆனால் ஃபேட்டி லிவர் ரொம்ப 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 ஆபத்தானது. ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது. 3 தடவை சொல்லித்தரேன். ஏன் ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா, பித்தப்பையில் கல் வந்துச்சுன்னா தேவையில்லாத ஆப்ரேஷன். சுகர் வந்துச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரையும் இன்சுலினும். அதனால தான் ஃபேட்டி லிவர் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. திரும்ப சொல்கிறேன், இந்த லிவர், இந்த பித்தப்பை, இந்த கணையம், இந்த 3 பேருமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி. 3 பேரும் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. ஒரு ஆளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மற்ற 2 பேருக்கும் ப்ராப்ளம் வரும். இந்த ஆளுக்கு ப்ராப்ளம் வந்தால் இந்த 2 பேருக்கும் ப்ராப்ளம் வரும். இந்த ஆளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த 2 பேருக்கும் ப்ராப்ளம் வரும். மாறி 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 மாறி. சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நான் இது ஒரு ஐடியா, சரியா? இப்போ நான் வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். சிரோசிஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? கேட்டுடுங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி தான். சிரோசிஸ் ஆஃப் லிவர், இன்னொரு பேர் லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரிதலுக்காக தான் சொன்னேன், சரியா? இப்போ நான் ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். சிரோசிஸ் ஆஃப் லிவருக்கு, இந்த சிரோசிஸ் ஆஃப் லிவருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் மிக 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 முக்கியமான காரணத்தை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்களே வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் கொடுத்துருப்பாங்க, ஆயிரக்கணக்கான காரணங்கள் கொடுத்துருப்பாங்க. சிரோசிஸ் ஆஃப் லிவர், ஃபேட்டி லிவருக்கு நிறைய காரணங்கள். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முக்கியமான காரணங்கள் ஒன்றை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது ரொம்ப 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 முக்கியமான காரணம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன், உதாரணம், சரியா? என்னோட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன். நடந்தது. பேஷண்ட் கேட்டது, நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன், எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கமும் கிடையாது, தண்ணி அடிக்கிற பழக்கமும் கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சுத்த சைவம். அப்படி இருந்த பிறகு கூட எனக்கு இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டாங்க. ஃபேட்டி லிவர் புரிஞ்சுதா? புரிஞ்சுதில்ல உங்களுக்கு? இந்த கேள்வி புரிஞ்சுதா? ஒல்லியாக இருக்கிறாங்க,
சிகரெட் பழக்கம் கிடையாது, தண்ணி பழக்கம் கிடையாது, சுத்த சைவம். அப்படி இருந்தப்புறம் ஏன் ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னு கேட்டாங்க. இந்த ஃபேட்டி லிவர் தான் இன்னைக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஃபெயிலியருக்கு ஒரு முக்கியமான காரணம். புரிஞ்சுட்டிங்களா? இன்னைக்கு இந்த ஃபேட்டி லிவர் தான் FATTY, இந்த ஃபேட்டி லிவர் தான் இன்னைக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஃபெயிலியருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மிக மிக முக்கியமான காரணத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபேட்டி லிவரும் ஒரு முக்கியமான காரணம். சிரோசிஸில் இந்த லிவர் வந்து சுருங்கிடும், லிவர் வந்து சுருங்கும் இந்த லிவர். அதான் பேர் சிரோசிஸ் ஆஃப் லிவர். இந்த சிரோசிஸ் ஆஃப் லிவருக்கு முக்கியமான காரணம், நிறைய காரணங்கள் இருக்குது. நான் முக்கியமான காரணத்தை பற்றி தான் பேச போகிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. இது கரெக்டாக இல்லாதனால தான் நிறைய பேருக்கு என்ன வருது? ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வருது. ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்டு சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. சிரோசிஸ் ஆஃப் லிவர். ஸோ வந்து ஃபேட்டி லிவர் நம்ம வராமல் தடுத்துட்டாலே, நமக்கு வராமல் தடுத்துட்டாலே நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்கள் மேடம். எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? 107 கிலோ இருக்கிறீங்களா? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறீங்களா? உங்கள் வயசு என்ன? 52? 55. 55. ஓகே. ஹைட்டு உயரம் எவ்வளவு? உயரம் ஹைட் எவ்வளவு? அப்படியா? சரி. வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறீங்களா? 107 கிலோ என்ன? அப்படியா? குறையில்லையா? நீங்கள் வந்து 107 கிலோ இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வெயிட்டை வந்து 60 கிலோவுக்கு கொண்டு வரணும். ஆமாம், 60 கிலோ கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஹெல்த்தியாக இருக்கலாம். நீங்கள் 47 கிலோ நீங்கள் குறைக்கணும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. எங்கள் யூடியூப் நேம், அதில் எந்த வீடியோ பார்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி தருவாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டைம் இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டையும் பார்க்க சொல்லுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் அவங்களும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் கால் பண்ணுங்கள். வீல் டிஸ்கஸ். இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மட்டும் ஒரு மெசேஜ் போட்டு விட்ருங்க. ஓகே. வெல்கம். ஆமாம், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் கால் பண்ணுங்கள். ஓகே. வெல்கம். ஓகே. ஸோ இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? ஃபேட்டி லிவர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அப்படி தானே? இந்த ஃபேட்டி லிவருக்கு ஒரு முக்கியமான காரணம் உடல் பருமன், ஒபேசிட்டி. உடல் பருமனும் ஃபேட்டி லிவருக்கு ஒரு முக்கியமான ரீசன். கரெக்டாக இல்லை? மைண்டில் வச்சுட்டிங்களா? ஸோ நம்ம ஒபேசிட்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக போகலை. ஃபேட்டி லிவர் மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம் எதுக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள விகிதம் கரெக்டாக இல்லாதனால. நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. இங்கிலீஷில் புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இல்லாதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு லிவர் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வருது. லிவர் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக மிக முக்கியமான காரணம் வந்து
ஒரே ஒரு காரணம் தான். என்னது? நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் கரெக்டாக இல்லாததுனால தான். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பித்தப்பையில் கல் வந்திருக்கும். பித்தப்பையில் கல் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கும் முக்கியமான காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இல்லாததுனால தான். பேலன்ஸ்டு டயட். அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர், இந்த கணையம் பாதித்து நிறைய பேருக்கு சுகர் வந்திருக்கும். அதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். இன்றைக்கி சுகருக்கு மிக மிக முக்கியமானது ஒரே ஒரு காரணம் தான். அதுவும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் கரெக்டாக இல்லாததுனால தான். நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதத்தை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை இல்லாமல் இருக்கலாம், மாத்திரை இல்லாமல் வாழலாம், இன்சுலின் இல்லாமல் வாழலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லாக இன்சுலின் இல்லாமல் இருக்கலாம். அதேமாதிரி இந்த சிரோசிஸ் ஆஃப் லிவருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு நோய்க்கும் மாத்திரை தான். காலையில் 5 மாத்திரை, மத்தியானம் 4 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை, நிறைய மாத்திரைகள் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த லிவரை பாதிக்கும். அந்த லிவர் பாதிக்கும் போது லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ் ஆஃப் லிவர். புரிஞ்சுட்டிங்களா? கூட சொல்கிறேன், இது நம்முடைய லிவர், தமிழில் வந்து கல்லீரல். இது நம்முடைய என்னது? பித்தப்பை, இங்கிலீஷில் கேல் பிளாடர். இது நம்முடைய பேங்க்ரியாஸ்னா கணையம், இன்சுலின் சுரக்கக்கூடிய இடம். ஒரு விஷயம் வெயிட் பண்ணுங்க, 1 மினிட். இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாருங்க. இந்த தம்பிக்கு மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போட்டு விடல. இந்த தம்பியை நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்னு என்னது? நம்ம சாப்பிட உணவுள்ள விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த பெரியவங்களை நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. வெயிட்டு குறைக்கிறதும் ரொம்ப 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 ஈஸி, கஷ்டமே கிடையாது. வெயிட்டு குறைக்கிறது ரொம்ப 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 ஈஸி, கஷ்டமே கிடையாது. நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் போதும், வெயிட்டு டக்குன்னு குறையும். நம்ம சாப்பிட்ற நிறைய மாத்திரைகள் என்ன பண்ணிடலாம்? நம்ம சாப்பிட்டு இருக்க நிறைய மாத்திரைகள் என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நிறுத்தலாம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா காலையில் 4 மாத்திரை, மத்தியானம் 4 மாத்திரை, ராத்திரி 8 மாத்திரை. சுகருக்கு 2, ப்ரெஷருக்கு 1, கொலஸ்ட்ராலுக்கு 1, ஃபேட்டி லிவருக்கு 1, தைராய்டுக்கு 1, முட்டு வலிக்கு 1, கக்கா போகாததுக்கு 1, அஜீரணத்துக்கு 1. வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை தான். சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, ஒவ்வொரு நோய்க்கு மாத்திரை. எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள பிரச்சனை தான். நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற மாத்திரைகள் எல்லாத்துலேயுமே நிரந்தரமாக நிறுத்தலாம். இதெல்லாம் நிரந்தரமாக நிறுத்தலாம். வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ அதனால் சிரோசிஸ் ஆஃப் லிவருக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னேன்? நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம். தான் ப்ராப்ளம். கரெக்டா? 1 மினிட். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஓகே, ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ சிரோசிஸ் ஆஃப் லிவர் நம்ம சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபுட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாலே, ஃபுட்டை நம்ம கரெக்டாக விகிதம் பேலன்ஸ் பண்ணிட்டாலே, சிரோசிஸ் வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் அப்படின்னா நம்ம பெரிய பிரச்சனைகள் வராமல் தப்பிடலாம். பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால் கண்டிப்பாக நம்ம உணவை கரெக்டாக விகிதம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பாடியோட இம்யூனிட்டி, நம்ம பாடியோடைய என்ன சொல்கிறது,
ஹெல்த் ஸ்டேட்டஸ், நம்மளோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆகும்போது நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம பாடி வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்து ரொம்ப மோசம் ஆகிட்டுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை இருந்திருந்தால் கூட நம்மளோட ஃபுட்டை வந்து கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சிரோசிஸ் ஆஃப் லிவர் ரொம்ப ஆரம்பமான ஸ்டேஜ்னா இந்த நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது பார்த்தீங்களா, பேலன்ஸ்டு டயட் நம்மளை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நம்மளோட பாடி நல்ல ஹெல்த்தியாக வச்சுருக்கும். நம்ம பாடி நல்ல ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்தாலே நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்முடைய பாடி வந்து நல்லா ஒத்துழைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. நம்மளோட ஹெல்த்தை, நம்மளோட பாடியோடைய என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸை ஹெல்த்தியாக வைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பேலன்ஸ்டு டயட்டு தான் எடுத்துருக்கணும். அதே மாதிரி ரொம்ப வெயிட் இருக்குது அப்படின்னா வெயிட்டை டக்குன்னு குறைச்சாதான் இந்த சிரோசிஸ் ஆஃப் லிவர்லாம் வந்து வராமல் கூட தப்பிடலாம், ஃபேட்டி லிவர் இருந்தால் கூட. ஆனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் இல்லை சிரோசிஸ் ஆஃப் லிவர் இல்லை பற்றி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் 942407 கால் பண்ணி பேசுங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் முக்கியமான வீடியோ, நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. ஏன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரோசிஸ் ஆஃப் லிவர்னால நிறைய பேர் இன்றைக்கி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் வந்து அவ்வளோ ஆபத்தானது. ஃபேட்டி லிவர் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க, பித்தப்பையில் கல் ப்ராப்ளம் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப யோசித்து நல்ல முடிவு எடுப்பாங்க. ஷேர் பண்ணுவீங்களா? ஸோ இன்றைக்கி சிரோசிஸ் ஆஃப் லிவருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் 2 முக்கியமான காரணம் என்னது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இல்லாததுனால, 2வது நிறைய மாத்திரைகள் நீங்கள் போடும்போது கூட லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிதானே? ஸோ வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். ஸ்டே டியூன்.